ஹாய் எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அடை பண்ணலாமா? நீங்கள் வந்து வீட்டில் ஹெல்த்தியாக சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ இல்லை டின்னரோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸோ செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வானல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு சூட்டோட சூட்டாக எடுத்து நம்ம வந்து கேழ்வரகு மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ சூட்டோட சூட்டாக மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கோட் ஆயிரும். நீங்கள் சுடு தண்ணியோ நார்மல் வாட்டரை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கேழ்வரகு அடைக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மண்டையில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து நான் கேழ்வரகு அடை வந்து வாழை இலையில தான் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு நெய்யை தடவி ஒரு உருண்டை உருட்டி இந்த மாதிரி தட்டிக்க வேண்டியது தான். நீங்கள் நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட வச்சுக்கலாம். நம்ம தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கேழ்வரகு அடையை போட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு திருப்பி போட்டால் நம்ம கேழ்வரகு அடை ரெடி. சூப்பராக இருக்குது கண்ணு. எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. தங்கப்புள்ள அழகா வந்து திரட்டி கொடுத்தாரு கேழ்வரகு அடையெல்லாம். அண்ட் ரொம்பவே ஈஸியான ஹெல்தியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.